வணக்கம். நடிகரின் பாதை நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருப்பது நாடக கலைஞர் ஸ்ரீ பிரசன்னராஜா அவர்கள். அவரை பற்றி சொல்லணும்னா தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர், மத்திய அரசு இஷாரன் உறுப்பினர், தமிழ்நாடு கலை பண்பாடு நலவாரியத்துறை உறுப்பினர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வணக்கம் ஸ்ரீ பிரசன்னராஜா அவர்களே. உங்களை மாதிரி நாடக நடிகர்களை இந்த மாதிரி நேர்காணல் செய்வது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்களுக்காக சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி இந்த நாடகத்துறைக்கு வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் நாடகத்துறையில் இருக்க, யார் உங்களுக்கு குரு? நான் 1993ஆம் ஆண்டு நெடுங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடி கைலாசபுரம் சிவன் கோயிலில் என்னுடைய முதல் அரங்கேற்றம். சினிமா பாடலுக்கு தான் முதல்ல நான் டான்ஸ் ஆடினேன். அதை வச்சு நான் நாடகத்தை பார்த்து நான் படிப்படியாக வந்தேன். எனக்கு குருன்னு யாரும் கிடையாது, மானசீக குரு திரு பொன்னமராவதி ஆறுமுகம் அவர்கள், ராமலிங்க சிவா அவர்கள் நல்லா நடிப்பார்கள். அவர்கள் நல்ல நிகழ்ச்சியாக நடிப்பார்கள். அவர்களை பார்த்து நான் நாடகத்தில் நடிக்க நான் மனதில் ஆர்வப்பட்டு நடிக்க வந்தேன். என்ன மாதிரியான நாடகங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, என்னென்ன வேஷம் போட்டிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் முத்தாலம்மன், கருமாரியம்மன், காவல் தெய்வம் கருப்பசாமி, காவடி ஆட்டம், வேலாட்டம், இந்த போன்ற நாடகம் நடிச்சிருக்கேன். சுமார் கிட்டத்தட்ட 30 வேடங்கள் நான் போட்டிருக்கேன். கருப்பர் சாமியாகவும், அக்னி செட்டியாகவும், கோடாங்கியாகவும், குடுகுடுப்பையாகவும், வேடன் கண்ணப்பா போன்ற இதில் துணை நடிகர்கள் நடித்துள்ளேன். நீங்கள் நிறைய நாடகங்களில் சாமி வேஷம் போட்டிருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கு சாமி வருவாங்களா? அதாவது அந்த வேடத்தை கதாபாத்திரம் தாங்கி நடிக்கும்போது ஒரு ஆவேசம் வரும். ஒரு நரசிம்ம அவதாரம் எடுத்தால் கூட அந்த நரசிம்மர் கதாபாத்திரமே நாங்கள் மாறி விடுவோம். அப்படின்ட்டு ஒரு சத்தம் கொடுத்து நடிப்போம். காவடி எடுத்தால் அந்த பாவனைக்கு ஏற்ற மாதிரி சுவாமி வராது, அந்த ஆவேசம் வரும். அந்த ஆவேசம் மாதிரி நாங்கள் மாறி விடுவோம். சாமி வராது, ஆவேசமாக மாறிவிட்டு அதுக்கு நடிப்போம். அது மாதிரி கேரக்டர் அமையும். காவடி ஆட்டம், வேலு தூக்கி ஆடும்போது வேலாட்டம், அக்னி செட்டி ஆட்டம், இந்த மாதிரி நான் நாடகத்திலே துணை நடிகராக தான் நடித்து வருகிறேன். எந்த வேடம் கொடுத்தாலும் நான் நடிக்க தயாராக இருப்பேன். கிட்டத்தட்ட சுமார் 30 வேடங்கள் நான் போட்டியிருக்கிறேன். இப்போது தொலைக்காட்சிகளில் வர்ற தொடர் நாடகங்கள் எல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நான் சினிமா படங்களிலும் சீரியல் தொடர்களிலும் நான் துணை நடிகராக தான் நடித்து உள்ளேன். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார்கள், அதே நடித்துள்ளேன். பெரிய கேரக்டர் கிடைக்கவில்லை, அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். கூடின சீக்கிரமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரட்டும். நன்றி மேடம், ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய ஆசீர்வாதம். நாடகம் இல்லாத அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பக்தி கச்சேரி, பஜன்ஸு, இந்த மாதிரி இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன். முறையாக நீங்கள் சங்கீதம் கற்றுட்டுருக்கீங்க? முறையாக கற்றுக்கொள்ளவில்லை, அனுபவ ரீதியாக அந்த அது இசை நாடக அதுக்கு வழியாக நான் பஜன்ஸு, பக்தி கச்சேரி இது போன்றவையில் நான் கலை நிகழ்ச்சிக்கு செல்வேன். அதுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரூப் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதாவது ட்ரூப்புன்னு தனியாக வச்சுக்கொள்ளவில்லை, கூப்பிடும்போது அவர்களுடன் நான் சேர்ந்து கொள்வேன். நிறைய கலைக்குழுக்கள் இருக்கார்கள், அவர்களிடம் குழுவில் சேர்ந்து கொள்வேன். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், உங்கள் பிரசன்னராஜா அப்படின்னு போடுறீங்க. அந்த பட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது நான் ஒரு ஊருக்கு நாடகத்தில் நடிக்க போகும்போது அங்கே மேடை என்னுடைய கதாபாத்திரம் சீன் வரும்போது ஒரு தாடி வைத்த ஒரு பெரியவர், ஒரு சித்தர் போல இருந்தார். அவர் மைக்கில் சொல்கிறார், அடுத்து வரப்போகிறவர் உங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர், மக்கள் ஆசீர்வாதம் பெற்றவர், உங்கள் நடிகர் பிரசன்னராஜா வரப்போகிறார் என்று சொல்லிவிட்டு அவர் முடித்து விட்டு போய்விட்டார். நான் அதுக்கேற்ற மாதிரி நாடகத்தில் நடித்து விட்டு அந்த ஊர் பெரியவர்களிடம் கேட்டேன், என்னை பற்றி அறிமுகம் செய்தாரே யார் என்று கேட்டேன். அதற்கு அந்த ஊர் பெரியவர்கள், அந்த ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க, சார் உங்கள் கூட வந்தவர் ஆங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களை கேட்குறீங்களே அப்படின்னு அவங்க என்னைய பெருமைப்பாக கேட்டாங்க. அப்போ வந்தது கடவுள் ஆசீர்வாதம் தான். அவர் இந்த ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல, அவர் யாரும் கண்ணில் தென்படலை. அவர் சொன்னதால் உங்கள் நடிகர் பிரசன்னராஜா
அப்படின்னு எனக்கு அந்த பட்டம் வந்துவிடுது. அதனால் நான் எல்லா இடத்துலையும் உங்கள் நடிகை பிரசன்னராஜான்னு தான் அதை நான் போட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் இந்த கலைத்துறைக்கு வரத்துக்காக உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணினவா, அவளை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பற்றி நான் முக்கியம் சொல்லியே ஆகணும். நான் தேவகோட்டை